ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியுடமை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் ஒரு மனதின் ஆவியோட உண்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேணுமாய் செபிக்கிறேன். எங்கள் ஆராதனையில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அசைவாட வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, அநேகரை கர்த்தர் நீர் கூட்டி வர வேணுமாய் செபிக்கிறோம். இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நீர் ஆட்களால் நீர் நிரப்ப வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் பாடுகிறதான பாடல்களையும் காணிக்கை பகுதியையும் ஆராதனையையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பேச போகிறதான மகனை மறைத்து கர்த்தர் நீர் வல்லமையா வெளிப்பட வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் மகிமைப்பட வேணுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்களையும் என் வாழ்க்கையில் செய்கிறவரே, கோடி கோடி நன்றி சொன்னால் உமக்கு அது ஈடாகுமோ என்ற பாடலை சேர்ந்து நாம் உற்சாகமாக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ, ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை என்னை பாடுவேன், தோன்றிட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை என்னை பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ. ஏற்ற வேளையிலே உம்முடைய வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். உணர்ந்து அந்த பாடல் வரிகளை எல்லாம் பாடும்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனிமை நேரங்களில் நாம் அழுத போதெல்லாம் ஒரு தாய் போல தேற்றியதை எண்ணி பாடுவேன் ஆண்டவரே. தேவைகளால் நான் திகைத்து போதெல்லாம் ஒரு தகப்பனை போல தாங்கினதை போற்றி பாடு. உண்மையா மனசுல இருந்து சொல்ல முடியும் ஆண்டவரே. நீங்க உணர்ந்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நம்முடைய சோர்வுகள்ல, பலவீனங்கள்ல, என்ன செய்ய போறோன்னு தெரியாத நேரங்கள்ல கர்த்தருடைய கிருபையில நம்மை தாங்கினாரே, அதற்காக ஸ்தோத்திரம். திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல தாங்கினீர் ஆண்டவரே. நான் இடைவிடாமல் காத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை வெறுக்காமல் என்னை நேசித்தீரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காமல் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர். அவருடைய அன்பை சொல்லி பாடுவோம். ஒவ்வொரு வரிகளுமே ஆண்டவர் நமக்கு நம்ம மேல வைத்த அன்பை வெளிப்படுத்துகிற வரிகள். சிறுமையும் எளிமையுமான என்னையும் ஆண்டவரே என்னை கொண்டு சிங்காரத்தில் வைத்தீர் ஆண்டவரே. உம்மை பாடுவேன், அலங்கோலமாக இருந்த என் வாழ்வையா அலங்காரமாய் மாற்றியதை போற்றி. ஹல்லேலூயா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினரை. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்து நடத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேர்ந்து உண்மையாய் உணர்ந்து சொல்லி அப்படியே பாடும் கர்த்தரை. ஹல்லேலூயா. கேட்ட வேளையிலும் வாக்குகள் என்னை சோர்ந்திடாமல் என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் சுமந்ததை என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஒருவர் சொல்லுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவேன். சொல்றீங்களா? தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைவுகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள்
என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். பொழுதில் இருந்து எடுத்தீர் ஐயா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீர் ஐயா. பொழுதில் இருந்து எடுத்தீர் ஐயா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீர் ஐயா. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் சேர்ந்து சொல்கிறோம் ஐயா, உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாட கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல பயபக்தியோடு பாட ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். முழு சத்தத்தோடு அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தில் நீ படிக்கும் போது கம்பீர சத்தத்தோடு அவரை பாடுங்கள்னு நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எதுவும் அல்ல, நல்ல கம்பீர சத்தமா அவரை பாடணும், உற்சாகமா பாடணும். மனசுக்குள்ள பாடுறது வேற. நம்ம வீட்டில் இருக்கும்போது மனசுக்குள்ள பாடிக்கலாம். ஆலயத்துல நம்ம சத்தமா பாடி கைகளை தட்டி தேவனை உயர்த்த போறோம். ஹல்லேலூயா. நீர் என்பலனும் கேடகுமாய் உம்மையை நம்பியிருப்பேன் என்ற பாடலை ஸ்தோத்திரம் பாடி தேவனை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே என்பலன், நீரன் நட்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன், நீரன் நடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி
நீங்க தான் என் பலன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், அவரே என் பலன், என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்றேன். நான் எப்போதும் சொல்வேன், ஆண்டவர் பலன் சொல்றவங்களுக்கு பலன் கிடைக்கும், என்னுடைய பலன் சொல்றவங்களுக்கு பலன் போயிடும். ஹல்லேலூயா. சிம்சோன் சொன்னான், அவன் பலன் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னவன, என் முடியில இருக்குன்னு சொன்னான். அதோடு முடிஞ்சுது அவன் கதை. அவனுடைய பலன் எல்லாம் போயிட்டு கடைசியில் அவன் கைவிடப்பட்டவனாக நின்றான். கர்த்தர் தான் என் பலன் என்று சொன்னதுனால தாவீதின் பலன் ஓங்கி இருந்தது. அவன் மூலமாக ஏராளமான வெற்றிகளை ஆண்டவர் கொடுத்தார். பவுலும் அப்படித்தான் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சொல்லணும், என்னுடைய பலன் என்னிடத்தில் இல்லை, என் தேவனிடத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். உண்மையா உணர்ந்து சொல்லுவோமா? நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம். எத்தனை பேர் சொல்றீங்க அதை? நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? ஆமென். சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். ஓ தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். ஓ நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சொல்லுங்க. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சும்புல் வெளியில் நாம் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கின்றீர். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கின்றீர். சத்துருவின் கண்கள் காண என்னையா, என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். ஓ சத்துருவின், கண்கள் காண என்னையா, ஓ என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. ஆண்டவரை உணர்ந்து சொல்லுவோமா? நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன். நான் பலவீனமானவன், ஆனா நீரே எனக்கு பலன் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஓடுவது உம்முடைய பலத்தினால, என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலப்புறமும் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையாலே என்னை திருத்தி நடக்கவே. ஓ வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், உங்க வார்த்தையாலே என்னை திருத்தி நடக்கவே. ஓ நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை.
ஹalleluya. உணர்ந்து சொல்ல முடியுமா? அவர் தான் என்னுடைய பலன் ஆண்டவர். அவர் தான் எனக்கு பலனா இருந்தார். இப்போது அவர் பலனா இருக்கிறார். இன்னும் எனக்கு பலன் தருவாரு. அவருடைய பலத்துல ஓடுவேன். ஹalleluya. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பலனா விசுவாசித்தால் அவங்க சோர்ந்து போகிறது இல்லை. அந்த பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என்னுடைய பலன் என்று சொல்லும் பொழுது அது மாம்ச பலன், அது நிச்சயமா குறையும், நாட்களாக வயதாக குறையும். ஆனா என் பலன் தேவனாய் இருக்கிறார் சொல்லும் போது அந்த பலன் நிச்சயமாய் கூட செய்வார் ஆண்டவர். பலத்தால் ஆண்டு இடை கட்டுவார். எலியா சோர்ந்து போய் நான் ஒன்றும் செய்ய இயலாது என்று பலவீனப்பட்டு சோர்ந்து அவன் இருந்த போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை மறுபடியும் தட்டி எழுப்பி அனுப்பினார். நாம் படிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் இரவும் பகல் 40 நாட்கள் நடந்தானா. அந்த பலத்துல, கர்த்தர் கொடுக்கிற பலத்துல அப்படி நடக்க முடியும். ஹalleluya. praise the Lord. மாம்ச பலன் சோர்வுகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகும் மாம்ச பலன். ஆனால் தேவன் கொடுக்கிற பலனோ எதை கண்டும் பயப்படாமல், எதை கண்டும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்வார். இந்த காலை ஆராதனையில கர்த்தர் ஒரு புதிய பலன் ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். இன்னைக்கு இந்த காலையில் ஒரு புதிய பலத்தை எனக்கு ஆண்டவர் தருவார், நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட எனக்கு கிருபை தாரும். ஹalleluya. praise the Lord. ஸ்தோத்திரம். முன்னாடி சொன்னோம் ஏற்ற வேளையில் எனக்கு வாக்கு தருவார். 2வது பாடல சொன்னோம் எனக்கு அவர் பலன் தருவார். 3வது பாடல சொல்றோம் அவர் எனக்கு கிருபை தருவார். ஹalleluya. உம்மை நேசித்து வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. அப்பா உங்களை நேசித்து வாழணும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நேசித்து வாழ விரும்புகிறேன். இன்னைக்கும் நாளைக்கும் என்னோடு இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட எந்தன் இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. என்று வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வை ரட்சிப்பு தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவே. எல்லாரும் சொல்லுவோம், கிருபையை உயர்த்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வாஞ்சையாய் தொடர்ந்திட கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபையா
தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கர்த்தரை உயர்த்தி ஹalleluya கண்களை மூடி நல்ல ஆவில் நிரம்பி நல்ல ஜெபம் பண்ண போறோம். ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவார்கள்னு ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமாரியா ஸ்திரீகிட்ட யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள்னு. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புவாராக. ஹalleluya. ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும், ஒரு மனமா கர்த்தரை ஸ்துதிப்போமாக, வேற எந்த சிந்தையும் இல்லாம. ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றின் நடுவிலையும் கர்த்தர் நாமம் உயரட்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எல்லாரும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நாம மகிமைப்படும்படி நல்ல ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணி ஹalleluya அவரை ஆராதிப்போமாக. ஹalleluya. தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்களே. கேருபீங்கள் சேராபீங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் அவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓயாமல் அவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே நீர் நம்ப பண்ணுகிற தேவன். ஹalleluya. நீர் தான் எங்கள் நம்பிக்கைக்குரியவர், என்றென்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. என்றென்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. என்றென்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. என்றென்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தேவனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்லப்பா, நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் பலன் அல்ல ஆண்டவரே, உங்க பலன் தான் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் திறமை அல்ல, உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஓ ரக்கமா நகரமா ஷபலதரபரியா கலதரபலமா கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன். காலை தோறும் கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஓ தரக ஷதுரி மினதரமா தியானபு ஷபலதரபலமா லிகமனா தூரமா ரிபாபலதர ஷபலகரதரமோனியா. ஆவியானவருடைய வல்லமை பெரிது ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். அசைவாடுகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், சோர்வுகளையும் கட்டுகளையும் உடைக்கிற ஆவியானவர், பயத்தை நீக்குகிற ஆவியானவர். இந்த கால வேளையில ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமைகளை இந்த கால வேளையில ஆண்டவர் ஊற்றுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவர்கள் ஆவில் நிரம்பி கர்த்தரை துதிங்க. ஹalleluya. சோர்ந்து போகாதிருங்க. எந்த மனுஷன் கர்த்தரை உண்மையை ஆராதிக்கிறானோ அவனுக்கு ஒரு உயர்வு கர்த்தர் நிச்சயம் தருவார். தாவீது ரொம்ப நாள் ஆராதிச்சுட்டே இருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். அவனுக்காக தேவன் வழிகளை ஆண்டவர் திறப்பார். கோணல்களை சுவையாக்குகிற தேவன் அவர் அல்லவா. ஓ அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். ஷபனதரமணி மனதரபலவா நீதரமோனியா சந்தனதரமோனியா கலதரபா. ஹalleluya. கர்த்தர் சொல்றார், உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நான் நிரப்புவேன் சொல்றாரு. தேவனுடைய நன்மையால் நிரப்பணுமா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, கர்த்தரை உண்மையாய் ஆராதனை செய்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் மௌனமாக இருந்தால் வந்த வண்ணமாகத்தான் போக வேண்டியது இருக்கும். ஆனால் தேவனை உண்மையாய் மனதார ஆராதனை செய்தால் அவர் வெறுமையாக அனுப்புவதில்லை. அவர் சும்மா அனுப்புறதில்லை. கர்த்தர் மேல் கிருபை தருகிறார். வேற ஒன்றையும் நோக்கி பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நல்லவர் ஆண்டவரே நீர் பெரியவர். ஹalleluya 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 ஹalleluya. என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்தினீரே, என்னை நடத்தி கொண்டு வந்தீரையா, என்னை சுமந்து கொண்டு வந்தீரையா, என் தேவைகளை சந்தித்தீரே, பலவீனங்களிலே கர்த்தர் பலன் தந்தீரே. நான் நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எத்தனையோ புயல் வீசின பொழுதும் என் தேவனாகி ஆண்டவர் விழுந்து விடாமல் காத்தீரே. எத்தனை பலவீனம் வந்தாலும் கர்த்தர் நிற்க பண்ணினீரே.
எத்தனை குறைகள் வந்தாலும் கர்த்தர் அதில் நிறைவை தந்தீரே. எத்தனை தேவைகள் மத்தியிலும் தேவைகளை சந்தித்தீரே. எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின பொழுது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தீரே. சகல சத்துரு கிரிகளை நிர்மூலமாக்கினவரே. ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, நீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. எழுதின பாடலாமா இருக்கிறதுல எல்லாரும்? நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்லுங்கப்பா, இந்த ஊழியத்துல கூட நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே. என் குடும்பத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா. இயேசுவே, எத்தனை பேர் அப்படி உண்மையாய் சொல்றீங்க? கை உயர்த்தி வலது கரத்தை சொல்ல, ஆண்டவரே நீங்க தான்ப்பா நம்பிக்கை. நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஓ, கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. உங்க கரத்தில்தான் நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலம், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சொல்லுங்க, நீர்தான் என் பலன், நீரின் அடைக்கலம், என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர்தான் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. தேவனுடைய பலத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை இன்னும் பலப்படுத்த விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. சரீர பலத்தை மட்டுமல்ல, மனதில பலனை கர்த்தர் ஆண்டவர் தருவார். எல்லாம் செய்ய வல்லமை உண்டு. ஆமென். பவுல் சொன்ன மாதிரி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. அவர் பலத்தால், அவர் பலத்தால், அவர் பலத்தால். இந்த காலை ஆராதனையில் அறிக்கையிடுங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே thank you லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவர்.
உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறானோ அப்பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, தாழ்த்துகிற அவன் உயர்த்தப்படுகிறான். என் பலத்தால் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்ற ஒரு மனுஷனை கர்த்தர் பலன் தந்து தூக்கி விடுகிறார். என்னால் ஒன்றுமில்லை, நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை தேவை, நான் உம்மால் வாழ்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்வானானால் அவன் கையை பிடித்து ஆண்டவர் தூக்கி விடுகிறார். சகோதர சகோதரியே, காலை வேளையில கர்த்தர் சொல்லுங்க, என்னால் அல்ல, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னால் கூடாதவைகள் எல்லாம் உம்மால் கூடும். கைகளை தட்டி சொல்லுங்க, என்னால் கூடாதவைகள் உம்மால் கூடும். எல்லாரும் சொல்றோம், ஆண்டவரே என்னால் கூடாதவைகள் உம்மால் கூடும். ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் வந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் வந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேர்ந்து பாடுறீங்களா? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? ஆனாலும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே,
அபிஷேகநாதரே. ஓ ஆராதனை ஆராதனை. ஜீவனுள்ளவரை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, கண்களை மூடி கை உயர்த்தி மனசார கத்தட்ட சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில பலவிதமான சூழ்நிலைகளில் இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவருக்கு இருப்பது போல இன்னொருவருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையில கண்ணீரோடு கூட இந்த இடத்துல நிற்கலாம். வேற யார்ட்டையுமே உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் மிகவும் கடினமானதா இருக்கலாம். கடந்த வாரத்துல நீங்க சில பள்ளத்தாக்கில் நடந்து போல ஒரு அனுபவம், கைவிடப்பட்டது போல ஒரு அனுபவத்தின் வழியாக நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் நம்பிக்கை உண்டு, இன்னும் நம்பிக்கை உண்டு. கர்த்தர் கரம் பிடிப்பார், கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆண்டவர் மாற்றங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாய் மகிழ்ச்சியின் ஆண்டுகளை தருவார் மகளே, மகிழ்ச்சியின் ஆண்டுகளை தருவார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையினாலே, நம்முடைய நம்பிக்கை இல்லை, தேவன் மேல் உள்ள நம்பிக்கையினாலே தேவன் எல்லாம் செய்ய வல்லவர். ஆண்டவரே நன்றி இயேசுவே. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஸ்தோத்திரங்க தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயாமை துதிக்கிற ஆண்டவரை. இந்த காலை வேளையிலே, இந்த முதல் ஆராதனையிலே கத்தர் எங்களோடு கத்தாவை இடைப்பட்டு எங்களை வழிநடத்தின தெய்வக்காய் நன்றி தகப்பனே. ஆராதனை முழுவதுமாய் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்கள் உள்ளங்களிலே நீ கிரியை செய்ததுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கத்தாவே அப்பா, உமக்கென்று உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதாக நீர் எங்கள் கரங்களை திடப்படுத்தினதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களை அர்ப்பணிக்கவும், உமக்கென்று உம்முடைய ஊழியத்துக்கென்று காணிக்கைகளை சமர்ப்பிக்கவும் தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. எங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் கர்த்தர் தாமே அப்பா தகுந்த பலனை கொடுக்கிறவர். அப்பா, கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தாவே உமக்கென்று கொடுக்கிறதுனால
ஆண்டவரை நாங்கள் ஒருபோது தரித்திரம் அடைவதில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த வார்த்தையை எங்களுக்காய் உரித்தாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளை அப்படியாய் ஆசீர்வதித்து காணிக்கைகளை அங்கீகரித்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். முழுவதும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரி மேசிதாஸ் வந்து பாட்டு பாடுறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றார். ஈசாக்கு
அவனுக்கு 2 பிள்ளைகள். ஏசா மூத்தவன், இளையவன் யாக்கோபு. யாக்கோபின் 2 பிள்ளைகளும் வளர்ந்தவர்கள். ஈசாக்கு அவன் வயதான போது அவன் கண்கள் இருளடைந்து விட்டது. அவன் மரிக்கும் முன்பதாக தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக, குறிப்பாக ஏசா மூத்தவன் என்பதனால அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவனிடத்தில் ஈசாக்கு சொல்லுகிறார், நீ போய் வேட்டையாடி கொண்டு வா. ஏனென்றால் ஏற்கனவே ஏசா அப்படி செய்திருக்க கூடும். நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் அதை புசித்து நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஈசாக்கு தன் மூத்த மகனாகி ஏசாவினிடத்திலே சொல்லுகிறான். ஏசாவும் அதை கேட்டு காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அவனுக்கு தெரியும் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்றும் தெரியும், எப்படி சமைக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். எனவே அதை செய்வதற்காக வேட்டையாட போகும்போது வீட்டில் இருக்கிற ரெபேக்காள் அதை கேட்டு தன்னுடைய மகனாகிய 2வது மகன் யாக்கோபுக்கு சொல்லுகிறாள், நான் இப்படி உன்னுடைய தகப்பனார் உன் அண்ணனிடத்தில் சொல்வதை கேட்டேன். அப்பாவின் வார்த்தையின்படியே அவன் வேட்டையாட போயிருக்கிறான். நான் உனக்கு சொல்வதை கேள், அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வீட்டிலேயே ஒரு ஆட்டை அடித்து சமைத்து தருகிறேன். ஏசா போல நடித்து நீ போய் உங்கள் அப்பாவினிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று தாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். பாருங்க, வீட்டில் 2 பேருக்கும் இடையில எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அம்மாவுக்கு பிடிச்சது யாருன்னா யாக்கோபு, அப்பாவுக்கு பிடிச்சது ஏசா. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் குடும்பங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துது. ரெபேக்காள் அந்த தன்னுடைய மகனை தவறான பாதையில் நடத்துகிறாள். யாக்கோபு சொல்றான், நான் அண்ணனுக்கு கைகளெல்லாம் ரோமங்கள் அதிகம். ஒருவேளை அப்பா என்னை தடவி பார்த்து ஒருவேளை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக என்னை சபித்து விடுவாரோ என்று அவன் பயப்படுகிறான். அதற்கும் ரெபேக்காள் இன்னொரு வழி சொல்கிறாள். நல்ல தாய் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டுத்தோலை கையில் போட்டுக்கோ, தடவி பார்த்தா உனக்கு ஏசா கைகள் மாதிரியே தெரியும், நீ ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லி தாய் இப்படி ஒரு ஆலோசனையை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபு அம்மாவுடைய தைரியத்தில் அதை செய்கிறான். அதே மாதிரி போய் அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். யாக்கோபு சொல்கிறான், நான் ஏசா வந்திருக்கிறேன். ஈசாக்கு அதை கேட்ட உடனே இந்த வாய்ஸ் இருக்குல்ல, கையிலெல்லாம் ரோமத்தை போட்டு ஆட்டுத்தோலை போட்டு செய்தவன் வாய்ஸை மாற்றலை, அதை மறந்துட்டான், அண்ணனை மாதிரி பேசலை. ஈசாக்கு நினைக்கிறாள் சத்தம் யாக்கோப் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றான். ஈசாக்குக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவனை பக்கத்தில் வர வைத்து தடவி பார்க்கிறார். சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள்னு சொல்றார். யாக்கோபு சொல்றான், இல்லை நான் தான் ஏசா தான் வந்திருக்கிறேன்னு அடிச்சு சொல்றான். ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கிறான். மூத்தவன் என்று நம்பி அவனை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கிட்டு அவன் போன பிறகு ஏசா அப்பதான் வேட்டையாடி வருகிறான். அன்பானவர்களே, அவனும் நடந்தது தெரியாம, வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவனும் போயிட்டு சமைக்கிறான். ஒருவேளை யாக்கோபு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். பயங்கரமான ஆள் யாக்கோபு. அவனுக்கு பேர் ஏமாற்றுக்காரன். யாக்கோபுன்னாவே எத்தனை அர்த்தம், ஏமாற்றுகிறான். வந்த உடனே கூட சொல்லலை, அவன் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். எல்லாம் சமைத்து மறுபடியும் எதுவுமே தெரியாமல் அப்பாட்ட போய் நிற்கிறான். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேட்டையாடி உங்களுக்கு வாய்க்கு ருசியாய் கொண்டு வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கள்னு. அப்பா மிரண்டு போகிறார். என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல. தாமதமாக புரிந்து கொள்கிறார். யாக்கோபு தான் இதை செய்திருக்கிறான் என்று சொல்லி சொன்ன உடனே ஏசா அழுகிறான். அப்பா, எனக்காக இன்னொரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் உம்மிடத்தில் இருக்கிறதா? என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். நான் அவனை ஆசீர்வதித்து விட்டேன், உன் தம்பி ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லிட்டு கடைசியில்
அவனுக்காக சில வார்த்தைகளை சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற 3 விதமான ஆசீர்வாதங்கள். இதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு. என்னன்னா 3 விதமான ஆசீர்வாதங்கள். 1 அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம், 2 அறிந்திருந்தும் இழந்த ஆசீர்வாதம், 3 போராடி பெற்ற ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். எந்த சூழ்நிலைகளிலும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். மற்றவர்கள் ஆசீர்வதித்திருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். மற்றவர்கள் சபித்தாலும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றவும் கர்த்தராலே கூடும். காரணமில்லாமல் வருகிற சாபங்கள் நம்ம ஒன்றுமே செய்யாது, நம்முடைய வீட்டில் தங்காது. அநேகர் பல நேரங்களில் ஆசீர்வாதமான வார்த்தைகளின் மேல் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். நம்முடைய சமுதாய பழக்கத்திலும் அது ஊறிப்போய் இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் சிலர் போய் பெரியவங்க கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் தமிழர் பண்பாட்டில் அது இருக்கு. ஒருவேளை நல்ல நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் அல்லது திருமணமான புதியிலும் இந்த பெரியவருடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற பழக்கம் இருக்கிறது. அன்பானவர்களே, அன்றைக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஒரு அப்பா பிள்ளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம்ன்றது எவ்வளவு வேல்யூ உள்ளதுன்றத தெரிந்து கொள்ளணும்னா, ஏசா ரொம்ப கடினமான மனிதனாக இருந்தாலும் அவன் அழுகிற அந்த அழுகையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அது எவ்வளவு அன்றைக்கு மதிப்புள்ளதாக இருந்திருக்கிறது. ரொம்ப கடினமான மனிதன், விரும்பக்கூடிய அளவில் அவன் வாழ்க்கை இல்லை. அவன் வாழ்க்கை மோசமானதாகத்தான் இருந்துச்சு. ஆனால் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் ஏங்கி கதறத நீங்கள் பைபிளை படித்தா நானே ஆச்சரியப்பட்டேன். அவன் அழுது புரண்டு ஆண்ட தகப்பன்ட்ட கெஞ்சுகிறான், என்னை ஆசீர்வதியும். ஒரு ஆசீர்வாதம் தானா இருக்கிறது. அவன் வாங்கிட்டு போனா போயிட்டு போறான், வார்த்தையில வாயினால் சொன்னது தானே, போனா போட்டும் அப்படின்னு ஏசா நினைக்கல. அவன் அழுகிறான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய கைகள் அவன் சகோதரனாக ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. அதைத்தான் சொல்றான், அறியாமல் ஆசீர்வதித்தான். இவன் யாக்கோபு தான் அப்படின்னு தெரியாது, ஏசான் நினைத்த ஆசீர்வதி. அன்பானவர்களை, இந்த நேரத்தில் யாக்கோபு ரொம்ப நல்லவனா இருந்தாலும் அல்லது யாக்கோபு தேவனுக்கு பிரியமானவனா இருந்தாலும் இந்த இடத்துல யாக்கோபு செய்தது மிகப்பெரிய தவறு. அவன் ஒருவனை ஏமாற்றி இருக்கிறான். ஏசாவையும் ஏமாற்றி இருக்கிறான், தகப்பனாகிய ஈசாக்கையும் ஏமாற்றி இருக்கிறான். 2 பேரையும் ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறான். இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அந்த வசனத்தில் படிக்கிறோம், அறியாமல் ஆசீர்வதித்தான். யாக்கோபு அறியாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமா, ஒரு பெரிய சாதனையா அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியாது. யாக்கோபுக்கு அது பெரிய அளவில் பயன்பட்டதா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏனென்றால் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் பெரிய அளவில் யாக்கோபுக்கு பயன்படவில்லை அப்படின்றத பின்னாடி நீங்கள் வாசித்தா உங்களுக்கு புரியும். இறுதியில் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களுக்காக கதறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற வழியும் முக்கியமானது. நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்ல நினைக்கிறேன், நான் பெறும் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது, அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற வழியும் முக்கியமானது. சொல்லுங்களேன், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும், ரொம்ப முக்கியமானது ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பாதை இருக்குல்ல, வழிமுறைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் ஆசீர்வாதத்தை பெறுவதை மட்டும்தான் மையப்படுத்துது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான பாதை எப்படினாலும் இருக்கலாம்னு நினைக்குது. எந்த வழியினாலும், எந்த குறுக்கு வழியிலனாலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிதான் உலகம் நம்புது. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. நீ ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற முறை, வழி ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தில் அவன் குறுக்கு வழியிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இது ரெபெக்காளின் சூழ்ச்சியால் பெற்ற ஆசீர்வாதம். அன்பானவர்களே, நான் ஆசீர்வாதத்துக்குரியவனைப் போல நடித்து யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று, இவன் ஆசீர்வாதத்துக்குரியவன் அல்ல. ஆசீர்வாதத்துக்குரியவன் யாருன்னா ஏசா. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஏசா தான் இருக்கிறான். அவனை தான் அப்பா ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா யாக்கோபு அதை தட்டி பறிக்கிறான். தேவனுக்கு பிரியமாய் தங்களை மாற்றிக்கொள்ளாம தன்னை மாற்றிக்கொண்டது போல காண்பித்து ஆசீர்வாதத்தை பெறுகிறது தான் இந்த யாக்கோபினுடைய உதாரணம். ஏசாவா மாறல, ஆசீர்வாதத்துக்குரியவனா தன்னை மாற்ற முடியல, அதை மாற்ற இயலல. ஆனா ஆசீர்வாதத்துக்குரியவனை போல தன்னை காண்பித்து கொண்டான். அவனை போல அந்த ரோமம் உள்ள ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டான். ஏசா சமைக்கிற மாதிரியே அவங்க அம்மா சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல அவன்தான் அப்படின்ற மாதிரி ஏசாவை பிரதிபலிக்கிற ஒரு இடம், அது எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அமைத்து கொடுத்தான். ஈசாக்கு சொல்றான், இவ்வளவு சீக்கிரமா எப்படி கிடைச்சதுன்னு. அதுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றான். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் குறுக்கு வழியிலையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நேர் வழியில் மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்லை, குறுக்கு வழியிலையும் கிடைக்கும். ஆனால் குறுக்கு வழியில் கிடைக்கிற முழுமையான ஆசீர்வாதங்களை விட நேர் வழியில் கிடைக்கிற பாதி ஆசீர்வாதம் கூட உயர்ந்தது. நான் நினைக்கிறேன் யாக்கோபு இந்த வழியை பின்பற்றி இருக்காமல் இருக்கலாம். யாக்கோபு இதை செய்யாமல் இருந்திருக்கலாம். யாக்கோபு இவ்வளத்தையும் செய்யறதுக்கு காரணம் யார் காரணம்? என்னங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? யாக்கோபு இவ்வளவு செய்யறதுக்கு காரணம் யாரு? அவனுடைய தாய். ஒரு தாய் பிள்ளைக்கு சரியான பாதையை காட்டணும் இல்லையா? அவனே சொன்னா கூட இல்லப்பா அது சரியானது அல்ல என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்த இடத்துல ரெபெக்காளுடைய பங்கு ரொம்ப தவறான முன்னுதாரணமாக ரெபெக்காள் இருந்திருக்கிறாள். குறிப்பாக ஒருவேளை நான் இப்படி யோசித்து பார்த்தேன், யாக்கோபு ஈசா கிட்ட இப்படி சொல்லியிருக்கலாம், அப்பா நீங்க ஏற்கனவே ஏசாவை வேட்டையாட அனுப்பியிருக்கிறீங்க, அவனை ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருக்கீங்க, என்னையும் ஆசீர்வதிங்க என்று அவன் கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? யாக்கோபு கேட்கிறான், அப்பா நீங்க அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, நானும் உங்க பிள்ளை தான், நானும் ஆசீர்வாதமா இருக்கணும் தானே, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு ஒரு வார்த்தை யாக்கோபு அப்பாட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா அவனை ஆசீர்வதிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஏசா வந்ததுனால முதல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டார் இவனுக்கு, அதனால அவனுக்கு சொல்றதுக்கு வேற இல்லைன்னு சொல்றாரு. இவன் முதல்ல வந்திருந்தா இருப்பா, அவங்க அண்ணன் வரட்டும், முதல்ல அவன் மூத்தவன், அவனை ஆசீர்வதிச்ச பிறகு உனக்கு ஆசீர்வதித்த கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டாவது அவனுக்கும் சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். ஒருவேளை ஏசாவாகிய மூத்த மகனுக்கு நிறைய சொல்லிட்டு யாக்கோபுக்கு கொஞ்சம் கூட சொல்லியிருக்கலாம். 10 ஆசீர்வாதங்களை ஏசாவுக்கு கொடுத்துட்டு 2 ஆசீர்வாதங்களையோ 3 ஆசீர்வாதங்களையோ யாக்கோபுக்கு கூட அவன் சொல்லியிருக்கலாம், தகப்பனாகி ஈசாக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், ஆமீன், குறுக்கு வழியில யாக்கோபு பெற்ற முழு ஆசீர்வாதத்தை விட இப்படி நேரான வழியில அவன் பெற்ற 3 ஆசீர்வாதம் கூட யாக்கோபுக்கு ரொம்ப உயர்ந்ததாக இருந்திருக்க கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? வரையில சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். நான் அதனால தான் சொல்றேன், நேர் வழியின் ஆசீர்வாதம் மிக மேன்மை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை நேர் வழியில் கிடைக்காமல் கூட போகலாம். ஈசாக்கு ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம், இல்லப்பா அவனை தான் ஆசீர்வதிக்கிற மூத்தவன் சொல்லிட்டா கூட பரவாயில்ல. நான் சொல்றேன், குறுக்கு வழியில் கிடைத்த ஆசீர்வாதங்களை நேர் வழியில் கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமானது. நேர் வழி ரொம்ப முக்கியமானது. நீங்க அமைதி இருக்கிறத பார்த்தா வேண்டாம் நினைக்கிறேன். நேர் வழி முக்கியமானதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் கண் வைக்கும் அதே வேளையில் கொஞ்சம் கீழே அந்த பாதைகளின் மேலும் கண் வையுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் தெரிந்து கொண்ட பாதை இருக்குல்ல, அதுல ஒரு 7 விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு ஆசீர்வாதம் ஒன்றே குறியாக நினைத்து அதை பெறுவதற்காக அவன் செய்த தவறான விஷயங்கள் என்ன? இன்னைக்கு
உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு பெரிய முன் அடையாளமாக இருக்கு. யாக்கோபு ரொம்ப ஆண்டவர் விரும்பின ஒரு மனிதன். பின்னாட்களில் கர்த்தர் அவனை ரொம்ப நேசித்தார். காரணம் என்னன்னா, ஈசாக்கின் பிள்ளைகளில் 2 பேரை தேவன் ஒருத்தனை தெரிந்தெடுக்கணும்னு வரும் பொழுது அந்த இடத்துல ஏசாவை விட யாக்கோபு கொஞ்சம் பெஸ்டா கர்த்தர் பார்த்தார். ஏசாவின் வாழ்க்கையில் யாக்கோபிட்ட தோற்று போனாலும் அல்லது யாக்கோபு அவன் ஏமாற்றுகிறவனா இருந்தாலும் பின்னாடி நாட்களில் பார்க்கும்போது ஏசாவின் வாழ்க்கையை விட யாக்கோபின் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருந்ததாக கர்த்தர் கண்டார். அது இன்னொரு விஷயம் அது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம். தகப்பனார் அறிந்து கொள்ளாமல், காரணம் கண்கள் அவனுக்கு பார்வை இல்லை, அவன் அறியாமலே அவனை ஆசீர்வதித்தான். அறியாமல் பெறுகிற ஆசீர்வாதத்தை விட அறிந்து பெறுகிற ஆசீர்வாதம் தான் உணர்ந்தது, உயர்வானது. யாக்கோபு ஒருவேளை நினைக்கலாம், நான் எங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன்னு பெருமைப்படலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதமானது உண்மையாகவே யாக்கோபுக்கானது அல்ல, அது ஏசாவுக்கானது. அதை இவன் தட்டி பறித்தான் அப்படின்றத நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதத்தின் பாதை தவறான குறுக்கான பாதையாக இருந்தது. ஒன்று, குறுக்கு வழியை சொல்லுகிறவர்களை நம்பி கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் குறுக்கு வழி சொல்றவங்களை நம்பாதீங்க. குறுக்கு வழியில் சொல்றதுக்கு ஆள் இருக்கா? ஹலோ, குறுக்கு வழி சொல்றதுக்கு ஆள் இருக்கா? நீங்க எல்லா காரியத்துக்கும் நீங்க யார்ட்டையும் ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க சிலர் தான் நேர் வழி சொல்லுவாங்க. குறுக்கு வழி சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு குறுக்கு வழி சொல்றதுக்கு ஆள் இருக்கு. என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன்டா உட்காந்து படிக்கிற, பிட்டடிக்கிற ஒரு வழி இருக்கு, அதை என்ன செய்யலாம், செஞ்சா நிறைய மார்க் என்ன செய்யலாம், எடுக்கலாம். இவனை படிக்க விடாம ஆக்குறதுக்கு, கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. இப்படி நிறைய குறுக்கு வழிகளை சொல்றதுக்கு, லீகலா இல்லாம இல்லீகலா வழிகளை சொல்லித் தருவதற்கு ஆட்கள் இருக்காங்க. எந்த நன்மையும் பெறுவதற்கு, வேலையை பெறுவதற்கு, பணத்தை பெறுவதற்கு, அரசாங்க நன்மைகளை பெறுவதற்கு, சலுகைகளை பெறுவதற்கு, இப்படி ஏராளமான விஷயங்கள்ல ஷார்ட்கட்டில் நிறைய வழிகளை மக்கள் வச்சிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஷார்ட்கட்டான வழியை யார் சொன்னாலும் சரி, அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. யாக்கோபுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தது ஃப்ரெண்ட் அல்ல, யாரு? பெற்ற தாயே குறுக்கு வழி சொல்லி கொடுத்தாள் என்றால் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு குறுக்கு வழியை சொல்வதற்கு இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு பலவீனம் என்றால் அதற்காக பக்கத்தில் சொல்கிற இருப்பாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கி நீங்கள் குங்குமத்தை தடவி என்ன செய்யுங்க, அதுக்கு சில வழிமுறைகளை சொல்லுவாங்க. இது ஒரு பாதை. உடனே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசி உடனே எலுமிச்சம்பழம் வாங்க கடைக்கு போகுது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கான நேர்வழி ஜெபிப்பது, ஆண்டவர் சமூகத்தில் கேட்பது, தேவனே உமக்கு சித்தமா என்னை சுத்தமாக்கும் கூடும் என்று விசுவாசிக்கிறேன்னு ஒரு விசுவாசி தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டியது நேர்வழி. ஆனால் எத்தனையோ குறுக்கு வழிகளை சொல்வதற்காக இந்த உலகம் காத்து கிடக்கிறது. அந்த வழிகளை சொல்வதற்கு அந்நியராக இருக்க வேண்டியது என்பதில்லை. நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய சொந்தத்துக்குள்ளேயே அருகில் இருப்பவர்களே நமக்கு பல குறுக்கு வழிகளை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் குறுக்கு வழியை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. குறுக்கு வழி மிக ஆபத்தானது. எளிதான வழி, கஷ்டமான எதையும் செய்யாமல் பெறுவதற்கான வழி சொல்கிறவர் இப்போ கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன் கஷ்டப்படுறேன், ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண வேண்டாம், கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, தூக்கிட்டு போனேன்னு எவருக்கு தெரிய போகுது, மறைச்சு கொண்டு போகிறதுக்கான வழி மஞ்சப்பை இருக்கு, எடுத்துட்டு போ. வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்கல்ல, பெயிண்டருக்கு குறுக்கு வழி இருக்கு, கொத்தனாருக்கு குறுக்கு வழி இருக்கு, ஆசாரிக்கு குறுக்கு வழி இருக்கு, வெல்டருக்கு குறுக்கு வழி இருக்கு, அல்லேலூயா, ஒர்க் ஷாப்பில் குறுக்கு வழி இருக்கு, கம்பெனியில் குறுக்கு வழி இருக்கு, வேலை செய்கிற இடத்துல, கடையில் வேலை செய்கிற இடத்துல குறுக்கு வழி இருக்கு, போத்தீஸில் குறுக்கு வழி இருக்கு, நீங்கள் வேலை செய்கிற எல்லாத்துலேயும் குறுக்கு வழி இருக்கு. சம்பளம் 10,000னா கிம்பளம் 20,000 வாங்குறதுக்கு பெறுகிறதுக்கு வழி இருக்கு. ரொம்ப எளிதான வழி. ஒரு மாதம் கஷ்டப்பட்டு 10,000 நீ வாங்குற, ஒரு நாளில் உனக்கு 10,000 கிடைக்கும்டா. என்கிட்டே ஒருத்தர் சொன்னார், ஒரு பார்சல் கொடுப்பாங்க, கேரளா பார்டர் தாண்டி கொடுத்துட்டா போதும், உங்களுக்கு சர்ச்சு கட்ட இடம் வாங்கி தரேன். என்கிட்டயே எப்பா சாமி, நான் சர்ச்சு கட்டாட்டாலும் பரவாயில்ல,
நான் அந்த பார்சலை கடத்துற வேலை எனக்கு வேண்டான்னு சொன்னேன். அதை சொல்லும் போதே நமக்கு தெரியுது இல்லை? ஹலோ, இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் யாருக்கோ சொல்றாரு, யாரோ உங்களுக்கு குறுக்கு வழி சொல்லியிருக்காங்க, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இதை மட்டும் நீ பண்ணிட்டா போதும், உனக்கு ஈஸியா உனக்கு 1 மாச சம்பளம் 1 நாள்ல கிடைக்குது. இப்படி சொல்லுகிற குறுக்கு வழிகள் நிறைய உன் வாழ்க்கையில வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைய தயவு செய்து சொல்றேன், குறுக்கு வழியில் கிடைக்கும் பெரிய பொருளாதாரத்தை விட நேர்வழியில் கிடைக்கிற கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு மன நிறைவை தரும், மன நிறைவை தரும். இப்படி குறுக்கு வழியில போய் வாங்க நினைச்ச பலரும் கூட இன்னைக்கு குறுக்கு கம்பிகளுக்குள்ள இருக்காங்க, உள்ளே சிக்கி இருக்கிறார்கள். மனம் பாதிக்கிறது. அதற்கு பிறகு அதை திருத்திக் கொள்வதற்கு வழி இல்லை. நிறைய இடங்கள்ல இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, குறுக்கு வழி சொல்பவர்களை உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக வையுங்கள். குறுக்கு வழி சொல்பவரிடத்திலிருந்து நீங்கள் தூரமாக இருங்கள். என்றைக்கானாலும் சரி, அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது, அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. குறுக்கு வழி நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும். நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைத்து விடக்கூடாது. நேர் வழியில் மாத்திரம் வாழ தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு குறுக்கு வழியில் அதை பெற்றதினால் ஏராளமான சிக்கலை சந்தித்திருக்கிறான். அவனுடைய பின் விளைவில் நான் பின்னாடி சொல்றேன். தகப்பனாரை ஏமாற்றி சகோதரனை ஏமாற்றி பெற்ற அந்த குறுக்கு வழி ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தது, எவ்வளவு அழுதான் என்பது பின்னாடி இருக்கு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் எச்சரிப்பார். குறுக்கு வழிய 12ஆம் வசனத்துல அவனுக்கே தெரியுது, யாக்கோபுக்கே தெரியுது, ஒருவேளை அப்பா பண்டு பிடிச்சிட்டாருன்னா அவர் சபிச்சிருவாரேன்னு நினைக்கிறான். அந்த மனசாட்சி அவனுக்கு சொல்லுது. அதெல்லாம் தாண்டி தான் அவன் செய்யறான். அன்பானவர்களே, குறுக்கு வழியை சொல்லி தருபவர்கள் அதனால் வருகிற ஆபத்தில் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். சொன்னால ரெபேக்கா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நான் சொல்றதெல்லாம் கேளு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னால கடைசியில எல்லாம் உன் மேல வர சாபம் என் மேல வரட்டுன்னு கூட சொன்னான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ரெபேக்கா என்ன செஞ்சா, கண்டுபிடிச்ச பிறகு ஏசா அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கான். இப்போ அவ கை கழுவிட்டா. எங்கேயாவது என்ன செஞ்சிடப்பா, நீ ஓடி பேர் என்னால காப்பாற்ற முடியாது. எப்போதும் குறுக்கு வழியை சொல்லுகிறவர்கள் நம்மோடு கடைசி வரை நிற்க மாட்டார்கள். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது அவர்கள் எங்கே இருப்பார்களோ தெரியாது. குறுக்கு வழி சொல்பவர்களை நம்பி குறுக்கு வழியில் பயணிக்காதீர்கள், அது நமக்கு ஆபத்து. ரெபேக்கா சொல்றேன், எங்கேயா போயிடு சொல்றா, சில நாட்களில் உன்னை நான் அழைத்துக் கொள்வேன், என் சகோதரன் லாபான் வீட்டுக்கு போய்விடு, சில நாட்களில் உன்னை அழைத்துக் கொள்வேன். செய்தாளா? இல்லை. 21 வருடங்கள் அங்கே இருந்தாள். சில நாட்களில் உன்னை திருப்பி கூப்பிடுவேன் சொன்ன ரெபேக்காள் எங்கே போனாள்? உண்மையாக பெற்றெடுத்த தாய்தானே, ஆனாலும் கூட இன்னும் கூப்பிடவில்லை. 21 வருஷங்கள் லாபான் வீட்டிலே அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய பெற்ற பிள்ளையை பார்க்காமல் 21 ஆண்டுகள் இருந்தால் அவனை திரும்ப அழைத்துக் கொள்ளவே இல்லை. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், குறுக்கு வழி சொல்பவர்களை நம்பி நீங்கள் அந்த பாதையில் பயணிக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு லாபமானாலும் குறுக்கு வழி வேண்டாம். சொல்லுங்களேன். கொஞ்சம் பேர் சொல்லலை, ஏன்னா கொஞ்சம் சில திட்டங்கள்லாம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு லாபமானாலும் சரி, குறுக்கு வழி வேண்டாம். அல்லேலூயா. ஆனா உண்மையில சோதனை வரும். மினுமினு அப்படி தங்கம் மினுக்கும், தன்னை கவரும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளையும் வளைக்கும். இல்லை அப்படிதானே? ஏவாளுக்கு பழம் அவளை பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு, அவளை ஈர்த்தது. குறுக்கு வழி ஈர்க்கும், இனிக்கும், அது ரொம்ப கஷ்டமானது. 2வது இவன் செய்தது ஆள்மாறாட்டம். ஒருபோதும் ஆள்மாறாட்டம் செய்யாதிருங்கள். யாக்கோபு 19ஆம் வசனத்துல ஆள்மாறாட்டம் செய்தான். உமது மூத்த மகன் ஏசாயா என்றான். நன்மை பெறுவதற்கு, சலுகைகளை பெறுவதற்கு அவன் ஸ்தோத்திரம், ஆள்மாறாட்டம் செய்யக்கூடாது. இன்னைக்கும் நிறைய எக்ஸாம்ல ஆள்மாறாட்டம் செய்யறாங்களாம். வேற ஆள் மாதிரி காண்பிக்கிறது. அப்படி ஒரு நாள் செய்ய வேண்டியது இல்லை. நான் தான் சொல்றதுல பயப்படாதீங்க. இன்னொரு ஆள் பேர்லாம் போகாதீங்க. இன்னொரு ஆள் பேர்ல போகாதீங்க. மறைச்சு செய்யாதீங்க. சில இடத்துல சொல்லுவாங்க மறைக்க வேண்டியது இல்லை, உங்க சம்பளத்தை மறைக்க சொல்லுவாங்க, உங்களுடைய பல விஷயங்களை மறைக்க சொல்லுவாங்க. இப்படி மறைச்சிருங்க, அப்படி ஒண்ணும் இல்லை, இதை மட்டும் எழுதி கொடுங்க, அரசாங்கத்தில் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். இல்லை, வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சலுகைகளை நமக்கு நான் தகுதியா இல்லாத ஒரு சலுகை எனக்கு கிடைத்தால் வேண்டாம் என்று சொல்ல தீர்மானியுங்கள். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னா வேண்டாம். பிரைஸ் தி லார்ட்.
சில ஆட்களும் தைரியமாக 3 வீடு வச்சுட்டு இல்லைன்னு எழுதி கொடுக்கும். 3 வீடு வாடகை விட்டுட்டு எனக்கு சொந்த வீடே எல்லாம் அப்புறாணியாக இருக்கிறேன், பரிதாபமாக அலைகிறேன் அப்படின்னு பொய் சொல்லி வாங்குறது. ஆள் மாறாட்டம். யாக்கோபு தான் அப்படின்னு சொல்லு. சில இடங்களில் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்றது ஆள்லாம் இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் இயேசு இல்லை, நான் இயேசு எனக்கு கிடையாது, நான் ரட்சிக்கப்படலை, நான் கிறிஸ்தவன் இல்லை என்று எழுதி கொடுத்தா உங்களுக்கு மாதம் காசு கிடைக்குன்னா போதும், உடனே எழுதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. ஆள் மாறாட்டம் பண்ண ஆள் ரெடியாக இருக்கு. இயேசுவை மறுதளிச்சால் உனக்கு காசுனா மறுதளிக்க ஆள் ரெடியாக இருக்கு. சொல்ல முடியல, தைரியம் இல்லை. ஒரு பொது இடத்துல போய் நினைக்கும் போது நீ சர்ச்சுக்கு போறியான்னு கேட்டா இல்லை, சும்மா அப்படி போவேன், சந்தைக்கு போற வழியில் அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன். அது என்ன எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன்? ஆமான்னு சொல்ல உனக்கு தைரியம் இல்லையே. இயேசுநாதர் என்னுடைய தகப்பனா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்ன வானாலும் சரி அவரை விட போறது இல்லை, நான் அவரை ஆராதிப்பேன்னு தைரியமா சொல்ல மனசு வரலையே. யார் ஒருவர் பொது இடங்களிலே மற்றவரிடத்தில் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல தயங்குகிறார்களோ அவர்கள் யாக்கோபை போல ஆள்மாறாட்டம் செய்கிறவர்கள். எந்த இடத்துலையும் நின்று தைரியமா சொல்லணும், நான் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கேங்க, அவரை ஆராதிக்கிறேன், எனக்கு ஆறுதலா இருக்கு, எனக்கு பலனா இருக்கு, என் பாவங்களை இயேசு மன்னித்தார், நான் அவரை அறியாம இருந்தேன், என் இயேசு என்னை தொட்டார், என் பாவங்களை மன்னித்தார், இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நான் வாழ்றேன். இஷ்டம்னா நீ வா. சொல்ல தைரியம் இருக்கா? சொல்ல தைரியம் இருந்தாலே சொல்லுங்க. ஏகப்பட்ட பேருக்கு தைரியம் இல்லை போல தெரியுது. தைரியம் இருக்கணும். பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. தாய் மாமன் சொந்தக்காரன் அவன் இவன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும். அதனால என்ன விளைவுகள் இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பிரைஸ் யாக்கோபு ஆன பிறகு, தேவனுடைய பிள்ளையான பிறகு இல்லை நான் ஏசான்னு அதுக்காக எதையாவது ஆட்டுத்தோளெல்லாம் போத்துக்கிட்டு நடிக்க வேண்டாம். முழுவதுமாக நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை ஆயிட்டீங்க, முழுவதும் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. சட்டப்படி சலுகைகளை பெறுங்க. ஆண்டவரை மறுதளிச்சு பொய் சொல்லி ஒரு நன்மையை பெறணும்னு நினைக்காதீங்க. 3வது யாக்கோபு செய்தது, தான் சாதிக்காததை சாதித்ததாக சொன்னான். அப்பாட்ட போனவொடனே கேட்காரு, நீ இப்போ சீக்கிரம் வந்துட்டியே, எப்படி உனக்கு ஆகப்பட்டது? அல்லேலூயா. வேட்டையாடினேன். இவர் என்னமா வேட்டையாடி கொண்டு வந்த மாதிரி, அவங்க அம்மா ஆட்டுக்குட்டி எப்படி சமைச்சு கொடுத்துருச்சு, இவர் என்னமா தைரிய வீரன் மாதிரி வேட்டையாடி கொண்டு வந்ததாக சொல்றான். 19ஆம் வசனத்துல, நான் தான் உதவி செய்தேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செய்யாத ஒன்றை அவங்க சொல்லுவாங்க, நான் தான் பண்ணேன்னு தம்பட்டம் அடிக்கிற ஆள்லாம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுச்சு, இந்த வீட்டையெல்லாம் நான் தான் பார்க்கேன், இந்த பிள்ளைகளை நான் தான் பார்க்குறேன், அந்த மனுஷனை நான் தான் பார்க்கேன், எல்லாத்தையும் நான் தான் பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா நம்ம வேலைக்கு போல வீட்டில் சும்மா தான் இருக்குது, அவர் கொடுக்குற சம்பளத்தில் தான் வீட்டை கவனிக்குது. ஆனால் என்கிட்ட சொல்கிறது, நான் ரொம்ப நாளாக நம்பிட்டேன், இது சொல்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், அவளை படிக்க வைக்க இவ்வளோ படிக்க வைக்கிறேன், அந்த மனுஷனுக்கு காலையில் இருந்துச்சோ 100 ரூபா கொடுக்கணும், அவர் காலையில் 100 ரூபா கேட்பார், 100 ரூபா கொடுக்கணும், அந்த குடும்பத்தையே நான் தான் அப்படி தூக்கி நிறுத்துறேன், நான் இல்லைன்னா குடும்பம் சீரழிஞ்சு போயிடும், அப்படி இப்படின்னு அம்மா சொன்னவொடனே ஒரு நாள் வீட்டில் போய் கேட்டால் அந்த அம்மா வீட்டில் தான் இருக்குது, அவர் தான் சம்பாதிக்கிறாரு. இந்த அம்மா ஒன்றுமே செய்யாமல் பூரா அவர் சம்பளத்தில் பண்ணிக்கிட்டு நான் தான் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஏற்குமா? அது ஒரு நாளும் நீங்கள் செய்யாத சாதிக்காத ஒன்றை நான் சாதித்தேன் என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். அல்லது பிறருக்கு வரக்கூடிய அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ள நினைக்காதிருங்கள். உண்மையை சொல்ல ஆரம்பியுங்கள். 4வதா யாக்கோபு போன தவறான பாதை என்ன? நீ சொன்னபடி செய்தேன் என்று சொன்னான். நீர் சொன்னபடி செய்தேன். அப்பாட்ட சொல், நீங்க சொன்னபடி செய்தேன். ஒண்ணுமே செய்யலையே, அவர் சொன்னதெல்லாம் செய்ய, அவர் இவன்ட்டு சொல்லவே இல்லையே. நீ சொன்னபடி செய்தேன். சாமுவேல்கிட்ட சவுல் சொல்றான், நீ சொன்னபடி எல்லாம் செய்துட்டேன், அமலேக்கியரை கொன்று போட்டேன், அதில் உள்ள ஆடுகளை எல்லாம் கொன்று போட்டேன்னு சொல்றான். ஆனா பொய், ஒண்ணுமே செய்யல. சாமுவேல் கேட்கிறார், அப்படியானால் பின்னாடி கேட்கிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன? எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டே பொய் சொல்றான். யாக்கோபு பொய் சொல்வதிலே எல்லாத்திலையுமே பொய் சொல்றான், ஒவ்வொரு விஷயத்திலும் பொய் சொல்றான். ஈசாக்கு கேட்கும் எல்லாத்திலையும் பொய் சொல்றான். சொல்லுவாங்க, ஒரு பொய் 9, ஒரு பொய் சொன்ன தெரியாது உங்களுக்கு? ஒரு பையன் மறைச்சா 9 பொய்யை மறைக்கணுமா? தோத்திரம். ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பொய்யை சொன்ன பிறகு அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கே நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். ஆமாவா இல்லையா? சர்ச்சைக்கு ஏன் வரலன்னு சொன்னால்
வர முடியல பாஸ்டர், இதுதான் காரணம், மீன் எடுத்து வீட்டில் சமைச்சோம் லேட். அதை உண்மையை சொல்லிடு. இல்லை நாங்கள் எங்கள் சொந்தக்கார் வந்துட்டாங்க, இல்லை சோமில்லன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாட்டிக்கிடும் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் நேற்று சோமில்லை, அதனால நேற்று ஆராதனைக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க. அவர் விசாரித்து பார்த்தா இது எங்கேயோ நின்றுருக்கும், ஆள் சொல்லிடும். அப்புறம் கேட்ட அப்புறம் சொல்லுவாங்க, ஆமாம் சோமில்லை தான், ஆனால் போனால் தான் அப்படி சமாளி. உண்மையே சொல்லுங்க. சொல்லுவாங்கல்ல, கழுது கத்தியாக வரப்போகுது. பாஸ்டர்கிட்ட கூட பொய் சொல்லி சமாளிக்க நினைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. தவறு ஒன்றும் இல்லை, தவறு ஒன்றும் இல்லை. யாக்கோபு சொன்னபடி செய்தேன். ஈசாக்கு சொன்னபடி யாக்கோபு செய்யலை, ரெபேக்கா சொன்னபடி தான் யாக்கோபு செய்தான். ஆனால் சொன்னது அப்பா சொன்னது தான் கேட்டான்னு பொய் சொல்லிட்டு. 5வது யாக்கோபு போன தவறான பாதை, தான் செய்த தவறுக்கு கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தினான். 20வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்கிறேன். சில ஆட்கள்லாம் ஆண்டவரையே வம்புக்கு இழுப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை சொல்லி நிறுத்திக்கிறது. ஏன்னா அப்போ தான் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் அது ரொம்ப பரவி கிடக்கு. சிலர்லாம் ரொம்ப அப்படி புனிதமாக ஆகி மேகத்தில் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இயேசுவோடு ஆகாயத்தில் பறக்கிற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. எதை எடுத்தாலும் நேற்று ராத்திரி கர்த்தர் 9 மணிக்கு சொன்னார், காலையில் 10 மணிக்கு கர்த்தர் என் கூட பேசினார், முந்தா நாள் நானும் அவர் உட்காந்து டீ குடித்தோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆண்டவரை சாதாரணமானவராக மாற்றிடுறாங்க. அவர் ரொம்ப வல்லமையானவர் அவர். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர், சில ஊழியர்களும் கூட அப்படி செய்கிறாங்க. அப்போ தான் மக்களும் நம்புகிறாங்க. நீங்கள்லாம் இனி நம்பணுன்றதுக்காக நான் ஒரு நாள் பொய் சொன்னதே கிடையாது, பொய் சொன்னதே கிடையாது. இல்லை சிலர்லாம் சொல்ல, நான் நேற்று ராத்திரி பரலோகம் போயிட்டு வந்தேன், நான் நினைக்கிறேன் அந்த ஆள் போயிட்டு திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்தாலாவது பிரயோஜனமாக இருப்பார்ல. டெய்லி காலையிலும் சாயங்காலம் 3 நேரம் பரலோகம் போகிற ஆள்லாம் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த சபையில் எப்படிலாம் ஒருத்தர் இருக்காங்கன்னு கர்த்தர் பேசினார். ஆண்டவர் என் கூட சொன்னார். ஏன் நான் தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியது தானே? எனக்கு தோணுச்சுன்னு சொல்லலாம். இப்படி எனக்கு மனசில் தோணுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கர்த்தர் சொன்னார்னு ஏன் சொல்லணும்? பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னால் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்லாமல் கர்த்தர் சொன்னார்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம். எதையுமே பொய் சொல்லி ஒரு காரியத்தை நிரூபிக்க வேண்டியதே இல்லை. சாட்சி கூட உண்மையை சொன்னால் போதும். நான் ரட்சிக்கப்பட்ட சாட்சி சொல்லும்போது கூட உண்மையான சாட்சியாக சொல்லணும். நான் என்ன கர்த்தர் ரட்சித்தார், நான் பாவத்திலிருந்து வெளியே வந்தேன், என்ன இயேசு என்னை அவருடைய பிள்ளையா மாத்தினார்னு சொல்றதுல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொய்யை சொல்லிடவே கூடாது. நான் இப்படி சொன்னா யாராவது விசுவாசம் தூண்டப்படும், ரட்சிக்கப்படுவாங்கன்றதுக்காக பொய் சொல்லி ஒரு ஆளை ரட்சிப்புகள் நடத்த வேண்டியது இல்லை. என் உண்மையான சாட்சியை சொன்னா போதும். இல்லாத பொல்லாதெல்லாம் என் சாட்சியை சொல்லி ஒரு ஆளை ரட்சிப்புகள் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. ரட்சிப்பது ஏன் சாட்சி அல்ல, கர்த்தருடைய வல்லமை தான் ரட்சிக்கிறது, அவருடைய கிருபை தான் ரட்சிக்கிறது. இன்னொரு ஆளை இயேசுவுக்குள் நடத்துறதுக்காக நான் பொய் சொல்ல வேண்டியதே இல்லை, என் வாழ்க்கையில் நடந்ததை மட்டும்தான் சொல்லணும். யாக்கோபு பொய் சொல்லி கர்த்தர் எனக்கு சொன்னார்னு அல்லது கர்த்தர் கிடைக்க பண்ணினார்னு அவர் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப தவறான ஒன்றாக இருந்தது. 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார்னு சொன்னான். வேட்டைக்கும் போல, அம்பும் பிடிக்கல, வில்லும் எதுவுமே செய்யலை, கர்த்தர் செய்தார்னு சொல்றான். பார்த்தீங்களா, பயங்கரமான ஆளா இருந்திருக்கான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது துணிகரமான காரியம் செய்தான். ஒரு நாளும் துணிகரமான காரியங்களை செய்யாதீங்க. துணிகரமான காரியம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தவறுன்னு தெரியும், ஒரு விஷயம் உண்மையாகவே அது அநீதியானதுன்னு தெரியும், ஒரு விஷயம் ரொம்ப மோசமானதுன்னு தெரியும், இது ரொம்ப ஆபத்தானது, செய்யவே கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் மன தைரியமா அந்த காரியத்தை செய்யறதுக்குள்ள அதுதான் துணிகரம்ன்றது. தாவீது துணிகரமான பாவத்தை செய்தான். தாவீது துணிகரமான பாவத்தை செய்தான். அதை கர்த்தர் பார்த்து அவனை கண்டித்தார் அப்படின்றத பார்க்குறோம். எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் தப்புன்னு ஒன்று தெரியுதுன்னா அது துணிகரமாக எப்போ மாறுது அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மனசாட்சியே அது தப்புன்னு சொல்லும். அப்புறம் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே சொல்லுவார், மகளே நான் அவனை ரட்சித்துக்கள் செய்யாத அப்படின்னு கர்த்தர் பேசுவார். நம்ம உள்ளத்துக்குள்ள உண்மையாகவே அது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் இதெல்லாம் தாண்டி 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 நம்ம மனசை கடினப்படுத்தி அந்த தவறை நம்ம துணிகரமாக செய்கிறோம்ல, அது துணிகரம்னு பைபிள் இருக்கு. அதனால தான் தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தரலும்னு பின்னாடி ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, 12ஆம் வசனத்தில் அவனுடைய மனசாட்சி அவனை உணர்த்தின பிறகும் துணிகரமாய் போய் சொன்னான். தகப்பன் சந்தேகப்படுறாருல, அப்பமா சொல்லலாம்,
இல்லைப்பா இந்த மாதிரி ஆகி போச்சுது, நான் தான் யாக்கோபு, நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே போனவொடனே கேட்குறாரு. இவ்வளோ சீக்கிரமாக அகப்பட்டதான்றாரு. கிட்டவா உன்னை பார்க்கணுன்ற தடை பார்க்கணும் என்ன அர்த்தம்? சந்தேகம் இருக்க போய் தானே தடையை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்பா சந்தேகப்படுறதே ஒரு எச்சரிப்பு தானே. அப்ப அந்த சந்தேகப்படும் போதே அவன் சரி என்று சொல்லியிருக்க வேண்டுமே. அப்போது கூட அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. யாக்கோபின் சத்தம் ஏசாவின் கைன்னு சொல்றாருல, அப்போ கூட அவன் மாறி இருந்திருக்கலாம், அப்போ கூட மாறல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் முறைப்படி தகப்பனிடத்தில் தன்னை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிக கவனத்தில் கொள்ள வேண்டியது அவனுடைய பின் விளைவுகள் மோசமாயிடுச்சு. அவனை கவனிச்சிங்கன்னா, அப்பா அவனை இதுவரைக்கும் யாக்கோபு அவங்க அப்பா எப்படி பார்த்தாரோ அந்த பார்வை மாறிட்டு இப்போ அவர் சொல்றாரு, அவன் தந்திரம் உள்ளவன் சொல்றார். இதுக்கு முன்னாடி ஈசாக்கு யாக்கோபை அப்படி சொன்னதில்லை. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்றாரு, யாக்கோபு அவன் தந்திரம் உள்ளவன்னு ஏசா கிட்ட சொல்றான். 2 சகோதரன்ட்ட கெட்ட பேர் அவனுக்கு ஏற்பட்டுருச்சு. யாக்கோபை பத்தி ஏசா என்ன சொல்றான்னா, அவன் மோசம் போக்குகிறவன்னு சொல்றான். நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்க உயர்ந்திருந்தால் அன்பானவர்களே, மற்றவங்க அழுதா பரவாயில்ல, ஆனால் மற்றவங்க அழ வச்சு உயர்றது ரொம்ப ரொம்ப தவறானது. நீங்க உயர்ந்திருக்கும் போது மற்றவங்க சிலர் அழலாம், அது தவறு இல்லை. ஆனால் பிறர் அழுக வைத்து உயர்வது என்பது வித்தியாசமானது. உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நன்மை பெறுவது, ஆசீர்வாதம் பெறுவது, உயர்வது என்பது தேவன் நமக்கு தர வேண்டும். உங்களை தேவன் உயர்த்தும் போது, தேவன் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் போது, உங்களை ஆசீர்வதிக்கும் போது சிலருக்கு பிடிக்காது. அவங்க அதை பார்த்து அழுவாங்க, பொறாமப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அவங்க படுற வேதனைக்கு நீங்கள் காரணம் அல்ல, தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார், அதான் காரணம். அவங்க அழுதுட்டு போட்டும். ஆனா ஒருத்தரை அழ வச்சு அவங்களை வேதனைப்படுத்தி நான் உயரணும் அப்படின்றது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அல்லேலூயா. யாக்கோபு, கர்த்தர் யாக்கோபு உயர்த்தி அதை பார்த்து ஏசா அழுதான்னா அதுக்கு யாக்கோபு பொறுப்பு கிடையாது. ஆனா இதுல யாக்கோபு அவனாக தட்டி பறித்த ஆசீர்வாதம். ஆகவே இது ஏசாவின் அழுகைக்கு யார் காரணம் அப்படின்னா யாரு? யாக்கோபு முக்கிய காரணம். ரெபேக்காலும் ஒரு காரணம் தான், ஆனால் யாக்கோபு முக்கிய காரணம். தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு இப்படி குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை பெற நினைச்சதுனால அவனுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? தனித்து விடப்பட்டான். ஒருபோதும் அவன் பிரிந்து போனதே கிடையாது. அம்மா விட்டு அவன் ஒரு நாளும் பிரிஞ்சதே இல்லை. ஆனால் முதல் முறையாக தனியாக ஒரு இடத்துல தனியாக படுத்திருக்கிறான். ஒரு கல்லை எடுத்து காட்டுக்குள்ளே வனாந்தரத்தில் தலை வைத்து கொண்டு அவன் படுத்து கிடக்கிறான். காரணம் அவன் செய்த குறுக்கு வழி பயணம்தான். நீங்கள் பின்னாடி படிச்சீங்கன்னா, அவன் அனுப்பப்பட்ட வீடு யார் வீட்டு அப்படின்னா, அவன் ரொம்ப கில்லாடி. அவன் லாபான் யாருன்னா சாதாரணமான ஆள் கிடையாது. மண்ணையே தங்காம மாற்ற முயற்சி பண்ணுவான். எச்சிக்கைட்டு காக்கா வரட்ட மாட்டானா. அவ்வளவு மோசமான ஆளு. அவன் வீட்டுக்கு தான் இவன் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏமாற்றிய யாக்கோபு ஏமாற்றப்பட்டான். என்னெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினானோ அங்கே நிறைய இழந்துட்டான். 7வது யாக்கோபு பயணித்த குறுக்கு வழி என்னன்னா, சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய தட்டி பறித்தான். ஏசா ஏமாற்றப்பட்டான். கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஏசாவை யோசித்து பாருங்களேன். ஏசா நிச்சயமா அவங்ககிட்ட நிறைய குறை இருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தில் ஏசா இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல ஏசாவா நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? கோவம் வருமா வராதா? ஹலோ, பரவாயில்லையா? நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்களா? கோவம் வராது போல தெரியுதா? பார்த்தா தான் தெரியும். ஒரு சேலையை மாற்றி கொடுத்தா கூட மனசு ஏற்றுக்காத. அப்பாவோட ஆசீர்வாதத்தை முழுசும் வாங்கிட்டான் ஒருத்தன், ஏற்றுக்கிடுமா? ஹலோ, ஸ்தோத்திரம். உங்கள் தங்கச்சி வீட்டில் கல்யாணம் பேருக்கு சேலை எடுத்துருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சேலை உங்களுக்கு கொடுத்தா என்னவா இருக்கும்? அதுவே சிலருக்கு தாங்கலை. 5 சேலையை உங்களுக்கு கொடுத்து இதில் ஒன்று எடுத்துக்கோன்னு சொன்ன பிறகு மீதி 4 கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் முழுசுமே ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டானே, எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டானே. சில மணி நேரங்கள் காட்டில் போய் வேட்டையாடி என்ன கற்பனையெல்லாம் பண்ணியிருப்பான்ல.
எவ்வளவு கற்பனையெல்லாம் பண்ணி நேரம் ஆகுது, கிடைக்கல. ஏன்னா இவ்வளோ இங்கே வீட்டில் ரெடியாகி சமையல் நடந்து அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அப்பா கொஞ்சம் போராடி சந்தேகப்பட்டு ஆசீர்வதிச்சு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் போராடிட்டு கிடக்கான், இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தன் போராடி கிடக்கான். எங்கே? காட்டில். ஒவ்வொரு இப்படி தான் நடந்திருக்கும். ஒரு அம்பு விட்டுருப்பான், தப்பி போயிடுச்சு அந்த விலங்கு. அவனுக்கு பதட்டம், லேட் ஆகிட்டு இருக்குது, அப்பா சொல்லிட்டாரு, சொன்னோன்னு வாங்கிடணுமே, சீக்கிரம் அகப்படணுமே என்ற பதட்டத்தில் வேட்டையாடிட்டே இருந்திருக்கிறான். கடைசியில் அந்த ஒன்று அமைந்தது. அதை பிடிச்சி எவ்வளோ வேகமாக ஓடி வந்திருப்பான்ல. பயங்கரமான தாகம். வீட்டுக்கு வந்தால் அதை எடுத்து சமைக்கிறதுல யாக்கோபுக்கு அவருக்கு அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. ஏசாவுக்கு அவங்க அம்மா என்ன செய்யலை, சப்போர்ட் இல்லை. அவங்க அம்மா எங்கே மசாலா அடிச்சு கொடுத்துருப்பா நினைக்கலாம். அவள் தான் யாக்கோபுக்கு ரெடியாக இருக்காளே, ஏசாவுக்கு மசாலா அடிச்சு கொடுத்துருக்க மாட்டா. இவனே தான் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பான். எல்லாம் ரெடி பண்ணி ஒத்தையில எல்லாம் பண்ணி எடுத்து ரெடியாக கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கும்போது அந்த கேட்ட செய்தி அவனுக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். அறியாமல் பெற்ற ஆசீர்வாதங்கள் உண்மையான ஆசீர்வாதமாக இருந்து விட முடியாது. ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதங்கள் உண்மையான ஆசீர்வாதமாக இருந்து விட முடியாது. ரெண்டாவது யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதை பெருசாக சொல்லலை. இதே யாக்கோபு இன்னொரு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா 28:1 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, இப்போ ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுக்குறாரு ஈசாக்கு. ஹலோ, முதல்ல அறியாமல் ஆசீர்வதிச்சார், இப்போ ஈசாக்கு அவனை கூப்பிட்டு அறிந்து ஆசீர்வதிக்கிறார். இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆசீர்வாதமும் உண்மையாகவே ஈசாக்கு தன் உள்ளத்திலிருந்து என்ன செய்யல, ஆசீர்வதிக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன ஆசீர்வாதம்? முதலாவது அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் மன அழுத்தத்தால் பெற்ற ஆசீர்வாதம். ரெபேக்கா சொல்றா, இவன் இங்க இருந்தா 2 பேரும் ஒரே நாள்ல சாகிறத நான் பாத்திரக்கூடாது, எனவே அவனை அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும். ஏத்தியரின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வதால் என் உயிர் இருந்து ஆவது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் நீங்க. என் உயிர் இருந்து ஆவது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒழுங்கா அவனை ஆசீர்வதிச்சு எங்க தம்பி வீட்டுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க, இல்லைன்னா செத்து போயிருவேன். நம்ம ஊருக்கார பெண்கள் சொல்றது, ஆண்கள் சொல்றது. அல்லேலூயா. நீங்க இப்போ ஒருத்தான மந்திரம் இதான் இப்போ ட்ரீட்மெண்ட் இதான். இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன தெரியும்? எல்லா வீட்லையும் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மெத்தட், மருந்து. என்ன மருந்து தெரியுமா? கணவன்கிட்ட மனைவி, அதே போல பிள்ளைகள் எல்லாருமே இதை பயன்படுத்துறாங்க. இப்போ செல்போன் தரமாட்டியா, நான் எங்கேயா போயிடுவோம், திருப்பி வரமாட்டேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். தாய் தகப்பனை மிரட்டுறதுக்கு இப்படி ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. சோத்திரம். நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருங்க. நீ மிரட்டுறா பாஸ்டர், கண்டிக்க முடியல, அங்க நிக்காத எங்க நிக்காதன்னு சொல்ல முடியல, இதை அதை செய்யாதன்னு சொல்ல முடியல, படின்னு சொல்ல முடியல, படின்னு சொல்ல முடியல. இந்த மெத்தடை தான் பயன்படுத்துற. ரெபேக்கா சொல்ற, அவனை நீ ஆசீர்வதித்து அனுப்பாவிட்டால் நான் செத்து போயிடுவேன்ற. இப்பொழுது ஈசாக்கு வேற வழி இல்லாமல் அவனை ஆசீர்வதிக்கிறார். அறியாமல் கொடுத்த ஆசீர்வாதம், இப்பொழுது அறிந்திருந்தாலும் கூட வழி இல்லாமல் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகள் ரெபேக்காளுடைய அழுத்தத்தால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். ஏசா அவன் பெற்ற ஆசீர்வாதம், இழந்த ஆசீர்வாதம் ஒன்று இருக்குல்ல, அது கவனிக்கப்படத்தக்கது. அன்பானவர்களே, அறிந்திருந்தும் இழந்த ஆசீர்வாதம். 28ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் படித்து பார்த்தால், ஆமென், ஸ்தோத்திரம், இவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதங்கள் இழந்து போனான். காரணம், சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மைகளை அவன் அறியாமல் இருந்தான். 28ஆம் அதிகாரத்தில் நீங்க 8-9 வாசிக்கிற போது, ஸ்தோத்திரம், சாரி, இந்த வசனம் தவறானது. 32வது வசனம் 25, அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏசாவுக்கு கிடைக்கிற
அல்லது அவன் கேட்காமல் வருகிற ஆசீர்வாதம். நிச்சயமாக அது அவனுக்குத்தான், வேற யாருக்கும் இல்லை. சேஷ்ட புத்திரகாமாகம் என்பது பிறப்புரிமை. குடும்பத்தில் மூத்த மகன் என்ற அந்த உரிமை ஏசாவுக்கு இருக்கிறது. அது அந்த நாட்களிலே பிள்ளைகளில் சம பங்காக இருந்தால் 2 மடங்கு மூத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம். ஆனா ஏசா தனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை பெருசா நினைக்கல. அது என்னத்திற்கு என்கிறார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தான்? பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அறிந்திருந்தும் யாக்கோபு சொன்ன அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம். இந்த ஏசா அறிந்தும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அவனுக்கு தெரியும் ஏசாவுக்கு இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு மேன்மையானதுன்னு ஏசாவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் இழந்துட்டான். இன்னைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை தெரிஞ்சும் இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியும், ரட்சிப்பு மேன்மையானதுன்னு தெரியும், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து ஜீவன் தியாகம் செய்து பெற்று சம்பாதித்த அந்த ரட்சிப்புன்னு தெரியும். இது உண்மையாகவே இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் தெரியும். இந்த இவ்வளவு பெரிய இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டா நம்ம நரகத்துக்கு போகணும்னு தெரியும். தேவன் தருகிற மேன்மையான ஆசீர்வாதத்தை தெரிந்தும் இழந்தவர்கள் உண்டு, இந்த ஏசாவை போல. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நான் இந்த ஏசா இதை இழப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று, எதிர்கால உன்னத ஆசீர்வாதங்களை அற்பமாக எண்ணி நிகழ்கால அற்பமான ஆசீர்வாதங்களை பெற நினைத்தான். ஏசா வேட்டையாடிட்டு வர்றான். அவனுக்கு வேட்டையாடுறது பிடிக்கும். வீட்டில் யாக்கோபு அவன் கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான், பயிரில் கூழ். ரொம்ப தாகமாக வருகிறான். அதை பார்த்த உடனே கவர்ச்சி தானே ஆபத்து. அந்த சிவப்பான கலரை சொல்லியிருக்கு. பார்த்த உடனே அதை குடிக்கணும்னு ஆசை. யாக்கோபிட்ட கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் கொடு. யாக்கோபு ரொம்ப விவரமான, எதுவும் சும்மா கொடுக்க மாட்டான். சொல்கிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நான் அதை கொடுத்துட்றேன். ஒன்று மாற்றிக்கிறாங்க. சேஷ்ட புத்திர பாகம் எங்கே இருக்குது? ஒரு டம்ளர் கூழ் எங்கே இருக்குது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டில் நடந்த சம்பவம். ஒரு கணவர் சொல்கிறார், உன் செயினை கொடு. கழுத்தில் இருக்கிற செயின் ஒரு பார்சல் பிரியாணிக்கு செயினை கலத்தி கொடுத்துருக்கா. அவர் சொல்றார், பாஸ்டர் அவளுக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த முக்கு கடையில் இருக்குல்ல, ஒரு பிரியாணி பார்சல் கொடுத்தா செயினை கலத்தி கொடுத்துருவான், வேறு ஒன்றுமே வேண்டாம். அப்படியே ஆள்லாம் இருக்கு. உண்மையை தான் சொல்கிறேன், நடந்ததை தான் சொல்கிறேன். 3 பவுன் செயினை ஒரு 100 ரூபா பார்சல் பிரியாணிக்கு கலத்தி கொடுத்து பொம்பளை இருக்கிறாங்க. அது யாருன்னா இந்த ஏசா தான். ஒரு டம்ளர் கூழ் தான், அதுக்காக என் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு ஆணையிட்டான். கொடுக்குறான், வச்சுக்கோ, மாத்திக்கலாம். இனி யார் தான் அண்ணன்? யாக்கோபு தான் அண்ணன், இவன் தம்பி. நீ அண்ணனா இருந்துக்கோ, அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தில் நீ வாங்கிக்கோ. இது எல்லாத்தையுமே கொடுக்குறான். அன்பானவர்களே, எவ்வளவு ஆபத்தானது. மேன்மையான ஆசீர்வாதத்தை அற்பமா நினைச்சிட்டு அற்பமான காரியத்தை மேன்மையா நினைக்கிறது தான் யாருன்னா ஏசா. அதனாலதான் அவன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், அறிந்தும் இழந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கான வசனம் நிறைய இருக்கு, நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 25 போன்ற வசனங்கள்ல இம்மைக்காக மறுமையை அற்பமாக எண்ணுதல், இந்த உலக நன்மைகளுக்காக பரலோக நன்மை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவரோடு கூட நித்தியமாக வாழப் போகிறோம். இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்துல. இந்த உலகம் அழிந்து போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து போகிறதில்லை. அவர்கள் பொறுத்தள வீதியில இயேசுவோடு கூட இருப்பார்கள், வாழ்வார்கள் வசனம் சொல்லுகிறது. பைபிள் சொல்றபடி எல்லாம் நடந்து வருகிறது, இன்னும் நடக்கும். இயேசு வருவார், அவரோடு நாம் இருப்போம், வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இது எல்லா ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு ஒரு டம்ளர் கூழ் கிடைச்சா போதும்னு அன்னைக்கு நடக்கிற சில சந்தோஷங்கள், இன்னைக்கு கிடைக்கிற சில பணங்களுக்காக, இன்னைக்கு கிடைக்கிற இன்பங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, சில இச்சைகளுக்காக, சில விதமான ஆசைகளுக்காக உன்னத ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் ஏசாவுக்கு சமமாக இருக்கிறார்கள். ஏசா அறிந்தும் இழந்து போன ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்னா, காத்திருக்க மனதில்லை. காத்திருக்க மனசு இல்லை. 2, காத்திருக்க மனசு இல்லை. இவன் காத்திருந்தான்னா உண்மையில அவனுக்கு வேற வழி இருக்கு, வேற வழி இருக்கு. சிவப்பான கூழ் வேணும்னா
கொஞ்சம் வெயிட் பண்ணா ஒருவேளை வீட்டில் அவனே தயாரிக்கலாம், இல்லைன்னா அம்மாட்ட கேட்கலாம், வேற வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காகவா சாக போறான்? அன்பான தேவனுடைய பிள்ளை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறிட்டான். உணர்ச்சியை கட்டுப்படுத்துற. மூணாவது, பசி தானே, பசிக்குது அவனுக்கு. பசிக்கிறதுக்கு வேற எது கூட சாப்பிடலாமே, வீட்டில் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும். அவங்க வீட்டில் ஆடு மாடு எல்லாமே இருக்கு இல்ல, அவங்க வீட்டில் பால் இல்லாம இருந்திருக்காது, ஏதாயில் தண்ணியை கூட குடிச்சிருந்திருக்கலாமே. பசியை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் அப்படி செய்கிறான். உணவிலே தோற்று போனான். உணவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கிய பங்கு. இந்த உலகமே தோற்று போனது உணவுல தான். ஒரு பழத்துல தானே தோற்று போச்சுது. ஆதாம் ஏவாள் தோற்று போனது எங்கே? ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால. அந்த இடத்துல தன் இச்சைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. ஆசை வரலாம், ஆனா அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துற இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும். இந்த உலகத்துல எல்லாத்து மேலேயும் ஆசை வரும், ஆனா அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணலாம், விழுந்துருவோம். நம்முடைய வாழ்வின் எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து பயங்கர பசி, ஆனால் அவர் உணவில் ஜெயித்தார். இல்ல, சாத்தான் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க, அப்பங்களாக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? இல்ல. அதை அப்பமாக்கி சாப்பிட அவரால் முடியும். பசி அதிகமா இருக்கு. ஏசாவுக்கு கொஞ்ச நேரம் பசி, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாச பசி. இயேசு கிறிஸ்து தோற்று போகவில்லை, ஆண்டு பொறுமையாக இருந்து அவர் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா தோற்ற இடத்துல இயேசு ஜெயித்தார். ஆதாம் ஏவாள் தோற்ற இடத்துல இயேசு ஜெயித்தார் என்பதை வேதத்தில் காண முடிகிறது. அவர் சொல்றார், என்னுடைய போஜனம் என்பது அப்பம் அல்ல, என்னுடைய போஜனம் தேவனுடைய சித்தம் செய்வதுன்னு சொல்றாரு. என்னை அனுப்பினுடைய சித்தம் செய்வது என்னுடைய போஜனம்னு யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு. ஏசா இழந்து போனது திரும்ப மனம் திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் அதை வித்துட்டோமே, ஒரு டம்ளர் கூழுக்காக அதை இழந்துட்டோமேன்ற மனக்கவலையும் வேதனையும் அவனுக்கு இல்லாமல் போச்சு. அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தப்ப அழுத மாதிரி கூட சேஷ்ட புத்திர பாகத்துக்காக அழலாவன், மனம் வருந்தவே இல்லை. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 5வது ஏசா செய்த பெரிய தவறு என்னன்னா, அவன் இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மேலும் மேலும் தவறு செய்துட்டே இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதோட நிறுத்திடணும். மறுபடியும் செய்கிற தவறுகள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஏசா வேண்டுமென்றே பாவம் செய்ய ஆரம்பித்தான். இந்த யாக்கோபு செய்த விஷயங்கள், அல்லது முதலிலே அவன் செய்தான், அந்நிய புத்திரரை திருமணம் செய்தான். கானானிய புத்திரரை திருமணம் செய்வது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருந்தார்களாம். நான் இப்படி செய்த அப்பா அம்மா கவலைப்படுவாங்கன்னு அதுக்காகவே செய்தான் ஏசா. மேலும் இஸ்மவேல் இடத்துல பெண் கொண்டான்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:9 நீங்கள் படித்து பார்த்தால் மேலும் அதை செய்தான். ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் என்று ஆபிரகாமுடைய குமாரனாகி இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். காரணம் என்னன்னா, கானாருடைய குமாரத்திகளில் 8ஆம் வசனத்தில் இருக்கு, தன் தகப்பனாக ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாது என்பதை ஏசா அறிந்ததுனால, இது தெரியும், அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், தகப்பனுக்கு எது பிடிக்கலையோ அதை வேண்டும் என்று செய்தான் ஏசா. அப்படியானால் இவனுக்காக முதலில் அவனுக்காக செய்தது, 2வது செய்தது எப்படின்னா, இதெல்லாம் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, ஆனா எங்க அப்பா என்ன செய்யணும், அழணும் அப்படின்றதுக்காகவே ஏசா மீண்டும் திருமணம் செய்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில அறியாமல் ஒரு தவறு நடந்திருந்தா அந்த தவறை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு விட்டு விடுங்கள். மேலும் மேலும் நீங்கள் செய்கிற தவறுகள் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்காது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 3வது போராடி பெற்ற ஆசீர்வாதம். போராடி பெற்ற ஆசீர்வாதம். நான் ஒரு சில வரிகளில் மட்டும் சொல்லுகிறேன், நமக்கு நேரம் குறைவு. அன்பானவர்களே, 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கிற பொழுது, அங்கே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று ஆண்டவர்கிட்ட போராடி பெற்ற ஆசீர்வாதம். அவனுடைய பெயரை அவர் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார்னு பைபிள்ல இருக்கு. ஸ்தோத்திரம். 29 இருக்கு, என் பெயர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். ஆண்டவர்கிட்ட யாக்கோபு போராடி ஜெயிச்சிருவானா?
இந்த வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா யாக்கோபு ஜெயிச்ச மாதிரி இருக்கும், ஆண்டவர் தோத்த மாதிரி இருக்கும் இல்ல? விடியுமளவும் போராடி மேற்கொள்ளாததை கண்டு ஆண்டவரை இவன் மேற்கொண்டான்னு இருக்கு அப்படின்னா ஆண்டவர் வல்லமை இல்லாதவர் நினைச்சிடாதீங்க. சில நேரம் அப்பாவும் பிள்ளையும் விளையாடும் போது அப்பா தோப்பார்ல, எதுக்காகன்னா பிள்ளை சோர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக. பிள்ளை தோத்துட்டுனா மனம் அடிஞ்சு போயிடும்ன்றதுக்காக அப்பாவே தோப்பார். அது மாதிரி தான் கர்த்தர் யாக்கோபிட்ட தோற்றார். அவன் மேற்கொண்டான், தான் மேற்கொண்டதாக சாதித்தாக நினைத்து கொண்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு எல்லாம் இருந்தாலும்ப்பா நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் பாதத்தில் விழுந்து அவர் காலை பிடிச்சி கதறி தேவன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினான் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தான் யாக்கோபு கடைசி வரைக்கும் காத்தது. ஏமாற்றி பெற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு உதவி செய்யல, அறியாமல் பெற்ற ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு உதவி செய்யல, மன அழுத்தத்தினால கட்டாயப்படுத்தி வாங்கின ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லை. ஆனால் தேவ சமூகத்துல காத்திருந்து அவண்டவரை பிடித்து கொண்டு பெற்ற அந்த ஆசீர்வாதம் தான் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், நேர் வழியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எவ்வளவு லாபமானாலும் நான் குறுக்கு வழியில் அல்ல, நேர் வழியில் நான் ஆசீர்வாதம் பெற விரும்புகிறேன்னு நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்க முடிஞ்சா ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உண்மையான ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன் ஐயா. 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே காண தேவன் கிருபை செய்தீரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போராடி அவன் பெற்ற ஆசீர்வாதங்கள்ல 5 விஷயங்கள் அதுல இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் போதும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான். அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. உருண்டு பிறண்டு எழும்பி பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு தோற்று போய், அவன் ஸ்தோத்திரம், ஒரு பக்கத்தில் நன்மை கிடைத்திருந்தால் இன்னொரு பக்கத்தில் அவன் பாதிப்புகள் அடைந்தவனாயிருந்தான். கடைசியில வந்து நிக்கிற ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு எல்லாம் இருந்தாலும் நீங்க எனக்கு இப்ப கை தூக்கி விடல அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லாம் போய்விட போகிறது. ஏசா வந்து எல்லாவற்றையும் அபகரிக்க போகிறானா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன் போராடுகிறான். விடியும் மட்டும் பொழுது விடியும் மட்டும் போராடுகிறான். எனக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்த, ஆண்டவரே நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எனக்கு ஞானம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பேரப்பிள்ளைகள் இருக்கலாம், சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாம் என்னை சுற்றி இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விடுகிறேன். எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்பொழுது என் நம்பிக்கை எல்லாம் நீர்தான் என்று யாப்போக்கு நதிக்கரையில தேவனுடைய கால்களை பிடித்து கொண்டு போராடினானே யாக்கோபு, அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்வோம், ஆண்டவரே நீர் மட்டும்தான் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் விட. ஆண்டவரே சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி கத்திட்டு சொல்லுங்க, இந்த வரிகளை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லுங்க. நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். வார்த்தை வரட்டும், உங்க வாயிலிருந்து வரட்டும். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுங்க. ஆமே. இந்த காலையில ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல வர விரும்புகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஜெப நேரத்தில் கர்த்தருடைய கை உங்க மேல வைக்கப்படுவதாக, உங்க சிரசின் மேல தேவனுடைய கரம் அமருவதாக. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. இதுவரை கிடைக்காத ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில தேவன் உங்க மேல வைக்க விரும்புகிறார். ஓ கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் உம்முடைய கைகள் வைக்கப்படுவதாக. நீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கிடைச்சா நல்லா இருக்கு, இது கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்க எனக்கு சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும் என்று உலகத்துல பல விஷயங்களை நான் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தேன். ஐயா ஆண்டவரே எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும், சொந்தக்காரன் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும், இந்த நன்மை வந்தா நல்லா இருக்கும், இந்த அரசாங்கத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எத்தனையோ காரியங்கள் பெறுவதற்கு நான் போராடி இருக்கிறேன். ஆனா எல்லாவற்றை விட இன்னைக்கு நீர் என்னை ஆசீர்வதிச்சா போதும் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு கிடைக்கும் நம்புறேன். 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் ஐயா. மனுஷன் அல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஏமாற்றி வாங்க விரும்பல ஆண்டவரே. யார் என்னை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காம போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா போதும். என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சா போதும். இந்த
உலகமெல்லாம் என்ன சபிக்கலாம், ஆனா கர்த்தரை ஆசீர்வதிச்சா எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமா மாறும். ஒருவேளை உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லியிருக்கலாம், நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நீ எங்க முன்னேற போறன்னு சொல்லியிருக்கலாம், நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று உலகம் சொல்லியிருக்கலாம். எத்தனை பேருடைய சாபங்கமான வார்த்தைகள், எத்தனை பேருடைய தூஷணங்கள் உங்களுக்கு நேரம் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா போதும், எல்லா சாபங்களும் மாறி போகும். கர்த்தர் சாபங்களை மாற்றுகிறவர், கர்த்தர் சாபங்களை மாற்றுகிறவர். தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நம்ம அப்படி நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தாப்பா எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் வரணும். நீர் ஆசீர்வதிக்கல உண்மை விடுவதில்லை. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை விடுவதில்லை. உம்முடைய கால்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க விரும்புகிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இந்த கால வேளைக்காக நன்றி. யாக்கோபு ஏசா 2 பேருடைய வாழ்வில் நடந்த பல காரியங்களை நாங்கள் தியானம் செய்தோம். ஆண்டவரே, அறியாமல் பெற்ற ஆசீர்வாதங்கள், அறிந்தும் இழந்த ஆசீர்வாதங்கள், போராடி பெற்ற ஆசீர்வாதங்கள், 3 விதமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாங்க பார்த்தோம். தேவனே, கர்த்தாவே, உண்மையாகவே உம்மிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, உலக ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக குறுக்கு வழிகளை நாங்கள் நாடாமல், தவறான பாதைகளை நாடாமல், நேர்மையான வழியில உம்முடைய ஆசீர்வாதங்களை தேடுவதற்கு தேவனே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இரக்கம் செய்யும். அவருடைய கையின் பிரயாசங்களில், அவருடைய முயற்சிகளில் தேவனுடைய ஒத்தாசை இருக்கட்டும். ஆண்டவர் கிருபையாய் நடத்தும்படி ஜெபம் பண்றோம். உங்க வசனம் ஒண்ணு கூட பொய் இல்லை, உங்க வார்த்தை ஒண்ணு கூட வீணாக திரும்பாவது. கர்த்தர் இந்த வசனத்தை எங்களுக்கு இந்த காலையில நீங்க எதுக்காக சொன்னீங்களோ அந்த நோக்கம் நடக்கும்படியா ஜெபம் பண்றோம். நாங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பொய் சொல்லி பெறுகிற ஆசீர்வாதத்தை எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். சட்டப்படி நேர்மையாக உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, குறுக்கு வழியில் கிடைக்கிற உடனடியான ஆசீர்வாதத்தை விட தாமதமா கிடைக்கிற உம்முடைய ஆசீர்வாதம் மேலானது. அப்பா, நான் இன்னும் காத்திருக்கிறேன். எங்களுக்கு எப்போ நீங்க ஆசீர்வாதம் தரணுமோ அப்ப எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. அது வரைக்கும் நாங்க கட்டுப்பாடோடு வாழ பண்ணுங்க, உங்களுக்கு பிரியமா வாழ பண்ணுங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். மீதியான நேரங்களில் கூட இருந்து ஆண்டவரே, மற்ற ஆராதனைகள் கூட்டங்கள் எல்லாத்திலும் தேவன் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானமும் தேவனுடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you.